கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. பரவாயில்ல, உண்மையிலேயே ரெட்டார்களும் ஆமா பெருமாள் கலாமண்டத்து நண்பர்களை கைதட்டி வாழ்த்து. ஐயா உண்டு ஐயா. என்ன உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். அது போல உறங்குறமாவுக்கு கேசரின்னு இப்ப உறக்கம் வரும், பாட்டுன்னா உறக்கம் வந்துடும். இப்ப கேசரின்னு சொல்லும்போது ஐ சரி, அது சரி, அது சரி, இனி உறக்கம் வராது. அப்புறம் தின்னுறதுக்கும் அறிவுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுக்கிறாரு. உண்மையிலேயே ஐயாவுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். உங்களை வாழ்த்தணும், வணங்கணும், எல்லா சிறப்பும் உங்களுக்கு தரணும். ஐயாவுடைய நிகழ்வு சிறப்பா சிறப்பா நல்லா கைத்தடுக்க பார்க்கலாம். இப்ப ரெண்டு கையில எச்சி பட்டிருக்குமே, இப்பதானே இப்படி எடுத்து சாப்பிட்டியே, அதுக்கடையில கைத்தண்டா ரெண்டு கையில் பாட்டில தண்ணியோட வந்துருக்கு. தண்ணி இருக்கா? நம்மால சூப்பிட்டா பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா, பாடி பணிந்திடுவோம் ஐயா. நீ ஓடி உடன் எழுந்து வாவா, நீ ஓடி உடன் எழுந்து வாவா. பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா, நீ ஓடி உடன் எழுந்து வாவா, நீ ஓடி உடன் எழுந்து வாவா. தேடுகிறோம் வாவா, எங்கள் பொன்பதியில் தேடுகிறோம் வாவா. கலியுகத்தில் ஐயா எங்கள் ஐயா, காலக்கலியுகத்தில் ஐயா, எம்மை காத்திடவே கடவுளே நீ வாவா, எம்மை காத்திடவே கடவுளே நீ வாவா. படைத்து நிறைந்தவரே ஐயா, படைத்து நிறைந்தவரே ஐயா எங்கள் ஐயா, படைத்து நிறைந்தவரே ஐயா. நல்ல பாலன் வடிவெடுத்து வாவா, நல்ல பாலன் வடிவெடுத்து வாவா.
எரித்தவரே பேயை எரித்தவரே ஐயா எங்கள் ஐயா கொடும்பேயை எரித்தவரே ஐயா மனமாய எருத்திடமே வாவா மனமாய எருத்திடமே வாவா பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா பாடி பணிந்திடுவோம் ஐயா நீ ஓடி கூட நடந்து வாவா 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 ஆணும் பெண்ணும் குட்டி அட்டி ஆட்டி வைக்க நான் வருவேன். என் அன்பு மக்களே கங்கையிலே பண்டார வடிவத்திலே நாராயணன் 7 தெய்வ கன்னிமார்கள் நீராடி பணிவிடை செய்ய சொல்லுகிறார்கள் சிவனுக்கு. நாராயணன் அங்கிருந்து பண்டார வடிவத்தில் இருந்து தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாளாவது எனக்கு செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அது கேட்ட உடனே அந்த 7 தெய்வமார்கள் சொன்னார்கள், ஒட்டிலே இறந்து ஊர்வலியே தெரியும் ஆண்டிக்கே இல்லாது அரவணையில் தூள்கின்ற காண்டிபனுக்கு கூட இந்த எவரை செய்ய மாட்டோம் என்றார்கள். சிவனை தவிர வேற யாருக்கும் பணி செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். சரிதானே? நமக்கு அந்த எண்ணம் வருமா? இது என்னது நெத்தில? அது குங்குமம். இது ஏன் வச்சிருக்கீங்க? அது எங்க அம்மா முத்தாரம்மையுடைய குங்குமம், அதான் வச்சு. இப்படி எல்லாம் வைக்கப்படாது. இதெல்லாம் பிசாசுகளின் சின்னம். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? என்னமக்கா சும்மா சொல்லு. பட்டை போட்டா திட்டம். போன வருஷம் இதானா, இந்த வருஷம் இதானா, எல்லா வருஷம் இதானா? ஆனா நெத்தில ஒட்டிக்கிட்டு தானே வர. ஆமா சொன்ன திருந்தாண்டம்மா. ஒட்டுங்கள் எடுக்க போன வருஷம் சொன்னீங்க திருந்தறிய ஸ்டிக்கர் போட்டு தூக்கி தூர போடுங்காத்தா. இது என்ன செவ்வரா வாழ்வு சொல்றதுக்கு? இந்துக்களின் புனிதமான சின்னங்களை நெற்றி சுழிமுனையில் தாக்குவதன் காரணம் பெண்களுடைய மன சிந்தனை எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு. இது சுழிமுனை, இதுல ஈரம் படக்கூடாது. அதனாலதான் குளிச்ச உடனே விபூதியை வைக்கிறது, நாமத்தை வைக்கிறது, குங்குமத்தை வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது. அந்த இடம் காயணும். அது ஒரு புனிதமான இடம். நம்ம அதை விட்டுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு தெரியுது. அந்த ஒட்டு பொட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை தடை பாருங்க, ஈரம் இருக்கா இல்லையா? இருக்குமே. இருக்குதா? ஆமா. அதனாலதான் பெண்களுக்கு இப்போ கோபம் ஜாஸ்தி. அதான் காரணமா? தலைவலி ஜாஸ்தி. அதுலயும் ஒத்த தலைவலிப்பாங்களே அது ஜாஸ்தி. அது இதனால ஒட்டு பொட்டுனால. எங்க பாப்போம் உண்மையான இந்துவ படக்குல தூக்கி தூரப்படு பாப்போம். ஒட்டுங்கள் எடுக்கப்படும். வாய்ப்பே இல்ல. நாளைக்கா? இன்னைக்கு நல்ல காரியங்களை உடனே செய்யணும். நல்ல நினைவோர்க்கு நாளத்தனையானாலும் பொல்லாங்கு வராது பூமி மீதில் வாழ்ந்திருப்பார். இந்த நிலைப்பாடு மாறணுமா இல்லையா? மாறணும் இல்ல, மாறணுமே. அவர் சொன்னாரு, ஆனா செய்தமா? ஆமா, 1ஆம் கிளாஸ் படத்தை 9 தடவை படிச்சு ஜெயிக்கலன்னா அப்புறம் என்ன செய்யறது? மறுபடியும் 1ஆம் கிளாஸ் தான் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, 10ஆம் கிளாஸ் படிச்சு அரியர் போட்டா திரும்ப திரும்ப எழுத தானே ஆகணும். அதே அரியர் தான். இப்ப அரியர் இல்லாம எழுதுங்க பாப்போம். என்ன எடுக்கலையே? உடனே தூக்கி போடுங்க. நான் வேணா நெத்தில உடனே நாமம் தந்துடுறேன். டக்குன்னு எடுக்கணும். உடனே எடுத்துட்டு உடனே நாம தந்து ஜம்முன்னு வச்சிருங்க. மெதுவா எடுத்தாலும் போதும். டக்குன்னு கண்ட மெதுவா எடுப்போம். ஆமா, எப்படியுமே இந்துக்கள் ஒட்டு போட்டு வைக்கப்படாது, ஸ்டிக்கர் போட்டு வைக்கப்படாது. அத உடனே இந்த ரிட்டார் குளத்துல வச்சு தீர்மானம் போடுவோம். இனிமேல் நாங்க ஒட்டு போட்டு ஒட்ட மாட்டோம். கை தூங்க போவோம். சத்தியம் பண்ணுங்க. ஏத்தா சத்தியம் பண்ணுங்க அத்தா. இனிமேல் நாங்க ஒட்டு போட்டு ஒட்ட மாட்டோம். கை தூக்கி சத்தியம் பண்ணுங்க. மெஜாரிட்டி இல்ல ஐயா. அம்மா வம்பு பிடிச்ச பிள்ளையா இருக்கும் போது ஒண்ணுக்குமே கை தூக்க மாட்டாங்க. ஒட்டுனதுதான். நாம இந்துவா இருக்கிறோம்ல, அதுக்கு தானே வருஷம் வருஷம் சொல்றேன். ஆமா, ஒட்டு ஒட்டாதீங்க, ஒட்டு ஒட்டாதீங்க, அதுல ஆசிட் படுது. வேற அவ்வளவுதானே? ஆமா, கீழே ஒட்டினாலும் மேல குங்குமம் வச்சு ஒட்டு மேல இருக்கு. ஆமா, பட்டை போட்டுக்குவோம். அதனால ரெண்டையும் வச்சுக்குவோம். ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறியோ?
பால்ல விஷம் கலந்தா என்னத்துக்கு ஆகும்? ஒண்ணே தண்ணிய குடி, இல்ல பாலை குடி. ஒண்ணே விஷத்தை குடி, ஆமா, இல்ல பாலை குடி. ரெண்டையும் சேர்த்து குடிச்சா விஷம்தான். அப்ப இது விஷம் தானே. விஷம்தான். நல்ல பிள்ளைங்க இல்லையா நீங்க? நல்ல பிள்ளைங்க இல்லையா? அறிவுள்ள பிள்ளைங்க இல்லையா? ரெட்டார் கொடுத்த பிள்ளைங்க இல்லையா? உடனே எடி அடி 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 அடி. தோத்துட்டோம்டே நம்ம போச்சு ஒரு காலத்திலும். எப்போ உங்க ஊர் பொம்பளை பிள்ளைலாம் வீம்பு பிடிச்ச பிள்ளைகளா இருக்கும். என்ன ஒண்ணு சொன்ன அந்த அக்கா எடுத்துட்டாளே, அதான் என் வீர விளைஞ்ச மண்ணு. அதானே கேட்டேன். பாடுகிறது நான் குடிக்கிறது அவன். ஆமா, அவன் குடிமோய் ஓட்டரா குடிக்கான். நிலைமை எங்க போகுது மக்களே? அந்த சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கதைகளை சொல்கிறார். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவன் உங்களுக்கு அருள் தருவார். அதற்கு நம்பிக்கை வேண்டும். ஒரு புத்தியாயிருந்து உள்ள என்னை கொண்டோக்கி ஒரு புத்தியிருந்து பூலோகம் வாழ வைப்பேன். ஒரு புத்தியாயிருந்து உள்ளெண்ணை உலகத்திலே உள்ளத்திலே வைத்து வணங்கியவருக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்பதனால் தான் இந்த 7 தெய்வமாதர்களும் ஆண்டவனை நினைத்து அங்கே 7 பிள்ளைகளை பெற்றார்கள் என்று நான் மேடையாக சொல்லி இருக்கிறேன். நீ சாதாரண பிள்ளை இல்லை, மண்ணில் உருவாக்கி விழா எலும்பிலே வந்தவள் அல்ல. நீ நாராயணனுடைய பிள்ளை. அந்த நாராயணன் பெற்று போட்ட பிள்ளையை அற்புதமாக வளர்த்து ஆளாக்க வேண்டிய அன்னைமார்கள் விட்டு விட்டு காட்டுக்கு போய்விட்டார், தபசு இருக்க சென்று விட்டார்கள். ஆமா, ஒரு பொண்ணா 7 பொண்ணு, ஆமா, ஒரு பிள்ளையா 7 பிள்ளை, 7 பையன் வளர்க்கணுமே. என்ன பண்ணது? இன்னைக்கு ஒன்ன சமாளிக்கதே பெருசா இருக்கிறதே. 7 எப்படி இருக்க முடியும்? சுரியா தன்னே நானே தன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நானே தன்னே நானே தன்னே நன்னே நானே தன்னே நானே தன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நானே தன்னே நானே தன்னே நன்னே நானே. அன்பு கோடி தந்தவரே ஆண்டவரே ஐயா, உன்னை அன்புடனே வேண்டுகிறோம் அரவணைப்பாய் ஐயா. நல்லா இன்னைக்கு எல்லா பாட்டுமே ஆட்டமாவே பாடுறேன். ஏன் சொல்லுங்க? நீங்களும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கணும். நீங்க எல்லாம் சினிமா பாட்டு ரசிக்கிற வயசு. இந்த வயசுல சாமி பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையாத்தா? இல்லையே, அதெல்லாம் இல்லையா? அப்படி இல்லையே, உண்மையிலேயே பரவாயில்லையே, நல்ல பிள்ளைங்க ஐயா. அப்ப நீங்களும் எல்லாரும் இந்த மாதிரி காவிய கட்டிட்டு என் கூட வாங்க சாமியாரட்டா. ஆமா, போவோம். பஜனை பாடக்கு நிறைய பேர் வேண்டியது தானே. சாமம் என் வாழ்க்கையில என்னத்தை கண்டோம், என்னத்தை வாழ்ந்தோம். ஆமா, எல்லாரும் அன்பாலயத்துல கலந்துக்காங்க. ஆளுக்கு ஒரு காவி சேலை தந்து எல்லாம் ஃப்ரீயாட்டு கொடுக்குறது. ஆளுக்கு ஒரு காவி பேண்ட் சட்டை. என்ன போமாமாக்கா? ஆளுக்கு ஒரு நாவப்பட்டி. ஆமா, ஆளுக்கு ஒரு சொர கொடுக்க, ஒரு சொர கொடுக்க. பரவாயில்லையே, ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிப்பமே. போமே. என்னாச்சு அங்க ஒண்ணு எடுக்கல? 1வது பக்கத்துல தானே இருக்கு இல்லையா? பாட்டை பாடுவோம், அப்பதான் கலகலப்பா இருக்கணும். எதுக்கு இது பாடுறேன்? நீங்களும் கலகலப்பா கை தட்டி. ஆமா, அப்படி எல்லாரும் வந்தோன்னு சொன்னாங்க கும்மி அடிப்போம். அவங்க சொன்னாங்க அப்படியா? அடிச்சிருவோமே. பார்க்கத்தானே போறேன் யாரெல்லாம் எப்படி அடிக்க போறான்னு. ஆமா, இன்னைக்கு கும்மி அடிக்க பாட்டே வேற. ஆமா ஐயா, ஆமா, என்ன பாட்டு பாடிடுவோம், கும்மி அடிச்சிடுவோம். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். மக்கள் சந்தோஷமா இருக்கணும், இந்த சந்தோஷம் நிலைக்கணும், என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும். மக்களே, இந்த வயசுல ஒன்றும் தெரியாது, நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்போம். ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கிறோம் என்று பெற்றவங்க மனசு கஷ்டப்படும். அந்த நிலை இனி வரக்கூடாது. இன்று தொடுகிற இந்த மகிழ்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் நிறைவரைக்கும் உங்களை தொடர வேண்டும். ஐயா உண்டு ஐயா. தன்னே நானே தன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நானே தன்னே நானே தன்னே நன்னே நானே. அன்பு கொடி தந்தவரே ஆடி பாடுகின்றோம், எங்க ஆதவனே ஆண்டவனே அருள வேண்டுகின்றோம். சொந்தமெல்லாம் நீதானே வேறு இல்லை ஐயா, என்னை சொந்தமுடன் ஏற்றுக்கணும் சுவாமி தோப்பு ஐயா.
காவிக்கொடி பறக்குதையா களி எடுத்த நாதா என்னை கருணையோடு காக்க வேணும் கலியுகத்தின் தேவா கண்ணிரண்டை இமைக்காமல் காத்தருளும் ஐயா நம்ம கண்ணன வந்தவரை கை கொடுப்பீரையா ஏரணியும் மாயவரே எங்கள் குருநாதா எங்குமாய் நிறைந்தவரே ஏகாந்தமே ஐயா கையகத்தில் வைகுண்டமாய் வந்த குருநாதா அங்க வணங்கி நின்றோம் வாழ்த்துகின்றோம் தந்திடுவாய் ஐயா திருச்செந்தூர் கடலுக்குள்ளே திரவியமாய் வந்தார் அந்த திருமாலும் சிவனாரும் பிரம்மனுமாயாராய் திருமகர வயிற்றுக்குள்ளே பிறந்து வந்த பாலா நல்ல திருமகனின் நாயகனே எங்கள் குணசீலா சாதி ஒரு நிறப்பாட்ட சுவாமி தோப்பில் வந்தார் அதை சாதிக்கவே சாதனைகள் செய்து வெற்றி கொண்டாய் ஆண்டியாக வந்தவனே அண்டவனே ஐயா உமை அண்டி வந்தோ மரவணைக்கு ராணி குருநாதா அம்மையப்பனானவரே ஆதி குருநாதா என்றும் என்னை காக்க வேணும் ஐயா ஏழைகளின் தேவா கும்மி போட்டு பாடுகிறோம் குவலயத்தின் நாதா என கும்பிடவே அருளரனும் குருபரனே ஐயா படச்சி நிறைஞ்சவரே பரம்பொருளே ஐயா நல்ல பாலம் வடிவானவரே பாடுகிறோம் ஐயா பாயும் கடல் அலை போல பாதம் தேடி வந்தோம் உண்மை பாடுகிறோம் ஆடுகிறோம் பாதுகாக்க வேணாம் பால்மணியின் ஓசையிலே பாவம் உள்ளதையா நல்ல பால்மணியின் ஓசையிலே பாவம் போனதையா ஆலைமணி ஓசையிலே மயக்கம் மீறுதையா உண்மை மாறி மாறி பார்த்திடவே மனது வேண்டுதையா சக்தியுள்ள வைகுண்டமே சாத்திரமே ஐயா அந்த பக்தியுடன் பணிந்து வந்தோம் பதிதனிலே மையா வந்த சனம் கோடியெல்லோ வாழ வைக்க வேணும் உமை சந்ததமும் சார்ந்திருக்க சாமி வர வேணாம் அந்த கொடி தந்தவரே ஆடி பாடுகின்றோம் எங்க ஆதவனே ஆண்டவனே அருள வேண்டுகின்றோம் சொந்தமெல்லாம் நீதானே வேற இல்லை ஐயா எமை சொந்தமுடன் ஏற்றுக்கணும் சுவாமி ஓப்பு ஐயா கைத்தட்டுங்களே கேட்காத பாட்டெல்லாம் பாடுனா கலகலப்பா இருக்கணும் எல்லா சாமி வர்ற மாதிரி பாடுறது நம்முடைய வழக்கம் உறக்க வராத மாதிரி பாடுறதில்லை இந்த பாடல்களுக்குள்ளும் இறைவர் இருக்கார் அதை கேட்டவருக்கும் இறைவர் அதான் ஐயா சொன்னாரு மலடியும் இக்கதையும் விருப்பத்தோடு கேட்கணும் எவ்வளவு சந்தோஷ முக மலர்ச்சியோடு கேட்கிறீர்கள் அது உங்களுக்கு எல்லா பலனும் ஐயா தருவார் என் அன்பு மக்களே அங்கே 7 பிள்ளைகள் ஆமா அம்மைமார்கள் இல்ல அப்படியே கிடக்கு எல்லாம் தவம் இருக்க போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும் ஆமா அந்த தேவேந்திரனுடைய காமதேனு வளைத்து நாராயணன் பால் கொடுத்தார் பசும்பால் கொடுத்து வளர்த்தார் அது என்ன பசும்பால் ஒரு இருக்கு நமக்கே தாய்ப்பால் இல்லை என்னைக்குமே பசும்பால் தான் இன்னைக்கு மட்டும் எல்லாரும் பிள்ளை பத்தோட பாலா கொடுக்கிறோம் அதான் விதி இல்லையே
கடைசி கால வரைக்கும் பால் தாரது யாரு? பசுதான் ஐயா. அம்மா 3 மாசமோ 3 வயசுலாம் இப்ப கிடையாது. 3 நாளோ 30 நாளோ எவங்கல்ல. ஆமா. ஆனா கடைசி படுக்கையில கிடக்கும் போதும் பால் ஊத்துறமே, அந்த பால் யார் தாரா? வழி அனுப்பது பசுதான். யாரு? பசு. அப்ப நமக்கு அம்மா யாரு? பசுதான் ஐயா. மாடுதான் நம்ம அம்மா. அதான் நிறைய பேர் ஏசும்போது என்ன மாட்டு பயலன்னு ஏசு. அது அப்படிதான் குடும்பத்து கணக்கே ஏசுது. ஏசும்போது சொல்லுவாங்கள மாட்டு பயல, மாட்டுக்கு பிறந்தவன். மாட்டு அது வேற சொல்லுவாங்க. ஆமா அதாங்க. அதனாலதான் மாட்டுப்பாலையே நாம குடிக்கிறோம். அந்த பாலை குடிச்சு அம்மாவை கொல்லலாமா? கொல்லப்படாது. அப்ப மாட்டுக்கறி திங்கலாமா? சாப்பிடப்படாது. பசு மாட்டுக்கறி திங்கலாமா? திங்கப்படாது. பசுவை கொல்லலாமா? கொல்லக்கூடாது. சொல்லுங்க, பசுவை கொல்லலாமா? ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அதுல இருக்கு. கொஞ்சம் என்ன அசைவமே சாப்பிடாதவங்க கை தூக்கணும். இப்படி கேட்டா எப்படி? 3 கை சாப்பிட்டா தான் அசைவோம். இல்ல அங்க ஒரு புண்ணியவான் கை தூக்குறாரு. எம்மா இப்ப நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா? ஆமா. லைட்டா சிக்கன் பிரியாணி, ஒரு காக்கரை இருக்கிற பலப்பாக்கட்டி பிரியாணி, கோழிக்கறி குருமா, ஆச்சி சிக்கன் மசாலா போல வருமா? என்ன செய்யறது? நாடுதான் மாறி போச்சு. ஐயா சொன்னது அப்படியே நடக்குது. ஆமா. சங்க கூட்டம் இல்லையப்பா, ரச கூட்டம் இக்கலியில் மந்துளி என்னறியாமல் குதி போடுகிறார் இக்கலியில். சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் இக்கலியில் கலிதானே இது. ஆமா. ஆமா. ஒரு காலத்துல அசைவித்த கண்டா கும்பளைங்கெல்லாம் கிட்டத்திலே வராது, போமாட்டா. ஆனா இப்பெல்லாம் அவங்க தான் முன்னால இருக்கிறாங்க. என்ன செய்யறது? வேற வழி இல்ல. உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். நாட்டுல அப்படி நடக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, அசைவம் சாப்பிட்டா கொடுமையான புத்தி எல்லாம் ஆமா, மோசமான புத்தி எல்லாம் வந்துரும். இங்க எல்லாம் புருஷன் என்ன சொன்னாலும் கொண்டாடி கேட்டுட்டு இருப்பான். கேட்டு இருப்பா, அடிச்சாலும் வாங்கிட்டு இருப்பா. இப்ப பஞ்சாதி கேக்குறாளா? புருஷன் கையை தூக்கி இவன் பலார விட்டுறான், திருப்பி குத்திடுவா. என்னல கையை தூக்க கேட்டி மாப்பிள்ளை இல்லையாங்க? ஆமா, இவர் பெரிய இவரு சும்மா இல்ல வந்திருக்கேன். 10 லட்சம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி வச்சிருக்கோம்ல. ஆமா, பேசணும், கவனமா பேசணும். கேட்டு நான் புருஷன் பெரிய புருஷன் தான். அது வெளியில போகும்போது நீ புருஷன், நம்ம பொண்டாட்டி வெளியில போகும்போது வீட்டுக்குள்ள வந்து கையை தூக்கணும். அப்படியே தாலி கட்டணும் மாப்பிள்ளை. தாலி பெரிய தாலி என்ன வச்சிக்கா, போகும்போது என்ன போட்டுக்கோ. இதை வச்சு அடி. உண்டா இல்லையா ஐயா? அது அப்படிதான் ஐயா. தம்பிங்களா, ஓ தம்பிங்களா, உங்க காலமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படா. என்ன, நானாவது தப்பி வந்துட்டேன். இனி உள்ள காலத்துல கல்யாணம் போறதுக்கு வந்து முதுகெல்லாம் பலமே எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கவனமா வச்சுக்கா. தாலி எல்லாம் கட்டாத, அத்து இறஞ்சிருவா. நிலம் அப்படித்தான்ப்பா. அது நான் சொல்லல, ஐயாவே சொல்லிட்டாரு. பெண்ணாலே அனடிவு ருகுதடா வையகத்தில் ஆணும் பெண்ணும் அணியுதடா, அப்ப நர்சர் முடி ஆடுதடா, பாரிகைக்கு முப்பாடுதா, இந்த பார் மீதில் உண்டாகும். பெண்ணாலே ஆணழிவு பெருகுதடா வையகத்தோடு பகவான் எழுதி வைத்த வார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆமா. இது வேடிக்கைக்காக வரவில்லை. உங்களுடைய மனதிலே இதை எப்படி திணித்தால் படுகுமோ என்பதற்காக நான் இப்படி சொல்லுகிறேன். உண்மையை சொல்லுங்கள். அந்த 7 தெய்வ சான்றோர்களை கண்மணிகளையும் வளர்ப்பதற்கு நாராயணன் அடுத்த திருமணமா செய்தார் இல்லையே. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு யாரை தேடி கொடுத்தான் தெரியுமா? சாதாரண தாயை அழைக்கவில்லை. இங்கே உச்சிரி மாகாளியாக, முத்திரியமாரியாக, பத்திரகாளியாக அமர்ந்திருக்கிறாளே அந்த ஓகாளி என்ற அவள் வேந்த வேலைக்காரி, ஓகாளி என்ற அவள் வேந்த வேலைக்காரி, ஆகாளி தானி ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, ஆகாளி தானி ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஓகாளி என்ற அவள் வடபத்திர காளி, வடபத்திர காளி, வடபத்திரகாளி, வடபத்திரகாளி, ஓகாளி என்ற அவள் வடபத்திர காளி, வடபத்திர காளி, அங்கார காளினி அடிவாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, அங்கார காளினி அடிவாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஏ புத்தபுர நாயகியே பத்திரமாகாளி, 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 புத்தபுர நாயகியே பத்திரமாகாளி,
பத்திரமா காளி நான் அழைச்சேன் ஓடி வாடி அம்மா ஓடி வாணி அம்மா நான் அழைச்சேன் ஓடி வாடி அம்மா ஓடி வாணி அம்மா பத்திரமா காளி பத்திரமா காளி பத்திரமா காளி பத்திரமா காளி பத்திரமா காளி பத்திரமா காளி பிள்ளையேழு நானும் வந்து மாடி ஓடி வாணி அம்மா பிள்ளையேழு நானும் வந்து மாடி ஓடி வாணி அம்மா தாயே எல்லாரும் ஒரு முறை கொலை போடுங்க பார்க்கலாம். அது கொலவே இல்லை தங்கச்சி. அப்படி இது என்ன கொலவை? முயற்சி பண்ணுங்க ஐயா. அத உடனே பிடிச்சு அவிக்க வேண்டியதுதான். ஆமா, குலவை இடுகிற இடத்துல யம தர்மம் வரமாட்டாங்க. அதனாலதான் இந்து தர்மத்துக்குள் இப்படிப்பட்ட கலாச்சாரம் எல்லாம் இருந்துகிட்டு. ஐயா சொல்வார், நாரிமார் குறவையிட நமனும் மாற. நம்முடைய கலாச்சாரம் இன்று அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாமே சொல்லுவோமே இல்லையா, பல இடத்துல சொல்றோமே. ஆமா, எவனாவது கீழே விழுந்துட்டா சொல்லுவான், எந்திரி கஜின் முகமது எத்தனை தடவை படம் எடுத்தான்? எத்தனை தடவை?
17 முறை இத சொல்லி அவன் உசுப்பேத்துறான் இல்லையா? தோத்து போனவன் என்னடா 17 முறை கஜினி முகம் படையெடுத்து தோத்தான் அப்படின்னு சொல்றமே, கொஞ்சம் அந்த வரலாறை மாத்தி சொல்லு. விழுந்தவனை பார்த்து 17 முறை கஜினி முகமது படையெடுத்த பிறகு எதிர்த்து நின்று அடித்து துவைத்து தோக்க வைத்தவன் நம் இந்திய நாட்டு பரதகண்டத்தை ஆண்ட இந்து ரஜபுத்திர வீரர்கள் என்று ஐயா. நம்முடைய பெருமையை சொல்லு. எவனோ ஒரு முகலாயனுக்கு பெருமையை சொல்ற. 17 முறை படையெடுத்தான், 17 முறை படையெடுத்தான். அவன் 17 முறை ஓட வச்சரியா? நம் இந்திய திருநாட்டில் இது பரதகண்டமாக இருந்தது. இந்த பரதகண்டத்தை ஆண்ட ரஜபுத்திர வீரர்கள் நம்மால் ஐயா. சொல்ல மாட்டான். மாவீர அலெக்சாண்டர். ஆமா, அவனை ஒரு கணம் திகைத்த வைத்தவர் யார்? இந்திய தேசத்தை வடவாரித்தை ஆண்ட புருஷோத்தம மன்னன் ஐயா உண்டு ஐயா. இந்துக்களுக்கு தாண்டா வீரன் ஜாஸ்தி. விவரமும் ஜாஸ்தி. அதனாலதான் இவன் எல்லாரையும் சகோதரனா ஏத்துக்கிறான். ஆனா நாம அப்படி சொல்றோமா? இல்லையே. என்னவெல்லாமே வரலாற்றை மாத்திடுறோமே. எப்படி எல்லாம் மாற்றி கொண்டு போறோம். இந்திய நாட்டு சுதந்திரம் மகாத்மா காந்தியினுடைய போராட்டத்துக்கு கிடைத்தது என்று நினைத்தீர்களா? இல்லையே. என்றைக்கு வாஞ்சிநாதன் ஆஸ்துரையினுடைய தலையிலே துப்பாக்கி சுட்டுவிட்டு தானும் தற்கொலையாக செத்தாரோ அன்று ஆங்கிலேய ஏகாபத்தியம் மிரண்டது. இப்படி நம்முடைய நாட்டு பெரிய பெரிய தலைகளை கொண்டுவிட்டு இவனும் சாகரான் என்றால் உடனடியாக அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் நம் நாட்டு அறிவியல்கள் அத்தனையும் செத்து போவான் நினைச்சா ஐயா உண்டு ஐயா. ஆனால் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வீரமாக எழுந்ததுதான் நம் நாட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய வீரம், அவருடைய ராணுவ படை. ஆமா, எங்க அவனுக்கு பயந்து கொடுத்துட்டோம்னா அவன கௌரவம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி ராத்திரி 12 மணிக்கு காந்தியை கொடுத்து வசமா கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த வரலாறு யாராவது சொல்றமா? சொல்ல மாட்டோம் ஐயா. 75 வயசுல பொண்ணை கட்டின ஈவேரா பெரியாரா தந்தைன்னு சொல்றோம். வாழ்நாள் முழுக்க பெண் வாடையே இல்லாமல் தன் வாழ்நாளையே தமிழகத்துக்கும் இந்திய தேசத்துக்கும் வந்து எடுத்து கொடுத்து கஞ்சி கலையங்களை ஊற்றி கல்வி கண்டிருந்த புத்தம பெருந்தலைவர் காமராஜரை மறந்து விட்டு பேசுகிறோம். யார் பெரியவன்? உண்மையை உணர்ந்து பேசுங்கள். இந்த வரலாற்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதோ அவன் 17 முறை படையெடுத்தானா? ஆமா, அதை பெருமையாக பேசாதே. நேதாஜி ஹிட்லரை சந்திக்கின்ற பொழுது ஹிட்லர் மாதிரி நிறைய பேர் உருவ ஒற்றுமையோட இருப்பான். 6 பேர் வந்திருக்கான். இவர் கண்டுக்கவே இல்ல, பத்திரிகை படிச்சுக்கிட்டே இருந்திருக்க. 7வது முறை ஒருத்தர் வந்து அவர் தோல்ல தட்டு போட்டு இன்னும் நேதாஜி அப்படின்னு இருக்கான். உடனே இவர் எந்திரிச்சு கை குலுக்கிறார். என்னை போல 6 பேரை அனுப்பினேனே, நீ ஏன் அசையாம இருந்த? என் தோளில் கை வைக்கிற வீரம் ஹிட்லருக்கு மட்டும்தான் உண்டு என்று நெஞ்சுரம் படைத்த நேதாஜி சொன்னார். இந்திய வரலாறுகள் துரிக்கப்பட்டு வரலாறு பார்க்கணும். ஆனா என்ன, நடிகர் திலகம் நடிச்சதுனால அது பெரிய படமாய் போச்சு. ஆமா, அவர் நடிச்சது உண்மையான வீரங்கள், உண்மையான வரலாறுகள் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. மக்களே உண்மையை உணர வேண்டும். ஆமா, 100 ரூபாய் 150 ரூபாய் அக்கவுண்ட்ல 2 சட்டை 2 வேட்டி, அதோட 10 வருடம் இந்த தமிழகத்தை ஆண்ட பெருந்தலைவர் கடைசி சொத்துன்னு வச்சது இவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாரும் சொல்றான் பெருந்தலைவர் ஆட்சியை கொண்டு வருவோம், பெருந்தலைவர் ஆட்சியை கொண்டு வருவோம். ஆமா, இன்னோவா கார்ல நோவாம போயிட்டு சொல்றான். நம்ம பகம் அப்படியா சொன்னா? அதுவா இல்லையே. சங்க கூட்டம் இல்லையப்பா, ரச கூட்டம் ஐக்கலியில் எவ்வளவு அற்புதத்தை கொடுத்தார். அதனால ஆண்டவனுடைய அருள் தெரிய வேண்டும் அல்லவா? அந்த ஆண்டவன் என்ன சாதாரணமானவனா? இல்லையே. இந்த மாகாளி வளர்த்த பிள்ளைகள் தானே. ஆமா, இந்த மாகாளி வளர்த்த பிள்ளைகள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு கிடக்கிற நேரத்திலே கைதூக்கி விடுவதற்கு யார் வந்தா? யாரும் அல்ல மக்களே. கண்ணீரிட்டு கவரினோம். அடிக்கிறானே துவைக்கிறானே திருவிதாங்கூர் மன்னன் என்று அழுத நேரத்திலே பகவான் வந்தார். அதான் ஐயா. 1 2 3 4 வருகிறார்.
தரிசனம் கூடவே வீடு கட்ட கலியை இறக்கவே நாடு காக்க குதிரை ஏறியே அந்தி மாலை நெருங்கவே அங்கு வில்லும் ஏந்தியே அங்கு கலி வேட்டையாடவே அங்கு நாடு நுழங்கவே சங்கடங்கள் விலகவே சாமி போக்கு சாமி வருகிறார் ஓடுவே கலியும் ஓடுவே கூடுவே சான்றோர் கூட்டமே ஓடுதே கலியும் ஓடுதே கூடுதே சான்றோர் கூட்டமே குதிரை ஏறி வருகிறார் குடும்பமாக வருகிறார் குதிரை ஏறி வருகிறார் குடும்பமாக வருகிறார் வேட்டையாடி வருகிறார் வேண்டும் மரம் வருகிறார் வேட்டையாடி வருகிறார் வேண்டும் வரம் தருகிறார் சாமி வேட்டுநாதனே சரணம் சரணம் ஐயனே சாமி தோப்புநாதனே சரணம் சரணம் ஐயனே வேட்டையாடி வருகிறார் கோட்டை சுத்தி வருகிறார் குதிரை ஏறி தவறி வருகிறார்